ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா உதிரியாக அடிப்பிடிக்காமல் ஜீரக சம்பா அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார், 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக. வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறமா ஒரு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என் 1 கை அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் வர மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அப்புறமா 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் எலும்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் அந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து வத்துனதுக்கப்புறம் எண்ணெய் மிதக்கும். அந்த சமயத்தில் தான் நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோன்னா அரிசி குழஞ்சிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் மிதக்குது. இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் அளவு எடுத்திருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் ஒட்டியிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு அரை அளவுக்கு எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உடனே குக்கர் க்ளோஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் விட்டுக்கிறேன். 2 விசில் வந்து குக்கரில் உள்ள ப்ரெஷர் எல்லாம் இறங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி உதிரியாக அடிப்பிடிக்காமல் அழகாக வெந்திருக்கு. நான் இப்போ கிளறி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், பிரியாணி உதிரியாக அடிப்பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.